அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பற்றி பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தக்கோலம் அந்த பகுதியை பற்றி நிறைய செய்திகள் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல தக்கோலம் எதனால இப்போ செய்தியில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அங்கே சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட ட்ரைனிங் சென்டர் இருக்குது. சரிங்களா? அந்த ட்ரைனிங் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜாதித்ய சோழன் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அதுதான் பின்னணி. சரிங்களா? ராஜாதித்ய சோழன் ரெக்ரூட்ஸ் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. சமீபத்தில் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் கூட பார்த்தோம்னா இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில கூட கலந்திருப்பார். சரிங்களா? இதனால ராஜாதித்ய சோழன் அவர்கள் பெயர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தக்கோலம் போர், பேட்டில் ஆஃப் தக்கோலம் அப்படிங்கிறது 949ஆம் ஆண்டு ராஷ்டிரகூடர்களுக்கு எதிராக நடந்திருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ராஜாதித்ய சோழன் அவர்கள் இறந்து போயிருப்பார். சரிங்களா? ஸோ அதனாலதான் இந்த ட்ரைனிங் சென்டருக்கு ராஜாதித்ய சோழன் ரெக்ரூட்ஸ் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த தக்கோலம் அப்படிங்கிற பகுதியோட வரலாற்றை எடுத்து பார்க்குறப்ப நமக்கு தக்கோலம் அப்படிங்கிற பேர் இந்த காலத்து பெயராக இருக்கு. தக்கோலம்க்கு ஒரிஜினல் நேம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 பெயர்கள் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஒன்று திருவூரால் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிக்கு அபரஜிதா சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா நமக்கு ராஜராஜனுடைய மகள் குந்தவைய வந்து சாளுக்கியாவோட அரசன் விமலாதித்யாவுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்த பிறகு இந்த திருவூரால் அப்படிங்கிற பெயர் வந்து தக்கோலமான திருவூராலபுரம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாகவும் நமக்கு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வேற என்னெல்லாம் இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் வந்து ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த தக்கோலம் அப்படிங்கிற பகுதியில அந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜலநாத ஈஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜலநாத ஈஸ்வரர் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தக்கோலம் அப்படிங்கிற பகுதியில இருக்கு. எந்த நதிக்கரை பக்கத்துல அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குசித்தலை அப்படிங்கிற நதிக்கரை பக்கத்துல அமைந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கோயிலை கட்டினது யாருன்னா பல்லவர்கள் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பகுதியிலே பார்த்தோம்னா ஒரு 51 கல்வெட்டுகள் வந்து நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம், இந்த ஜலநாத ஈஸ்வரர் கோயிலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டெம்பிள்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல நமக்கு சோழர் வம்சத்தினுடைய டைனாஸ்டி பத்தி அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது டீடைல்டா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜலநாத ஈஸ்வரர் டெம்பிள்ல பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இங்க ஒரு கல்வெட்டோட டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஆதித்யா 1 அவர் காலகட்டத்தை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆதித்யா 1 ஆட்சியில இருக்கப்ப பார்த்தோம்னா 894 அல்லது 895 இந்த காலகட்டத்தில் ஒரு சோலார் எக்லிப்ஸ் நடந்திருக்கு. அப்ப இவருடைய ஆட்சி காலத்தை நம்ம 870 அல்லது 871ன்னு நம்மளால கணிக்க முடியும். ஸோ அப்படி நமக்கு இதற்கு முன்னாடி அப்ப 850 பார்த்தோம்னா விஜயாலய சோழன் வந்து இருந்திருப்பார். இந்த மாதிரி ஒரு லீனியேஜை கிரியேட் பண்றதுக்கு இந்த ஜலநாத ஈஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய 51 கல்வெட்டுகளும் நமக்கு உதவுவதாக சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஆர்டிகல்ல பார்த்தோம்னா 2 டிஃப்ரெண்டா பார்க்கணும். ஜலநாத ஈஸ்வரர் கோயில் குசித்தலை ரிவர் பக்கத்துல இருக்கு. 6ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் கட்டப்பட்ட இந்த கோயில் பார்த்தோம்னா சோழர்களுடைய வரலாற்றை பத்தி அறிந்து கொள்வதற்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த செய்தியில கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த தக்கோலம் அப்படிங்கிற டவுனோட அந்த நேம் சேஞ்ச் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். திருவூரால்ல இருந்து எப்படி தக்கோலமாக மாறுச்சு அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஆதித்யா 1 பார்த்தோம்னா ஆதித்யா 1 தான் பார்த்தோம்னா பரந்தக சோழனுடைய அப்பாவாக இருப்பார். பரந்தக சோழனோட சன் தான் யாரு? ராஜாதித்யன். இந்த ராஜாதித்யன் தான் நமக்கு தக்கோலம் போர்ல ராஷ்டிரகூடர்களுக்கு எதிராக போரிடும் போது இறந்து போயிருப்பார். சரிங்களா? ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கலான நியூஸ், இந்த டேட்டாவெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல ஜுடிஷியரி ரிலேட்டடா ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் கொடுத்திருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோசிங் த ஜெண்டர் கேப் இன் ஹையர் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் என்னெல்லாம் இருக்கு, குறைபாடுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம நிறைய பாயிண்ட்டை சொல்லுவோம். அதுல எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விமன் ஜட்ஜஸோட கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ விமன் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லோயர் ஜுடிஷியரி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், இங்கெல்லாம் பார்த்தோம்னா பெண் நீதிபதிகள் அதிகமாகவே இருக்காங்க. ஆனா இதுவே ஹையர் ஜுடிஷியரியா போகிறப்ப பெண் நீதிபதிகளுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. ஹையர் ஜுடிஷியரினா என்னது? நமக்கு ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இங்கெல்லாம் பார்த்தோம்னா பெண் நீதிபதிகளுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இந்தியாவில் முதல்ல
ஃபர்ஸ்ட் விமன் லாயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கார்னேலியா சொராப்ஜி அப்படிங்கிறவங்க தான் 1924 இந்த லாயரா பிராக்டிஸ் பண்றதுக்கு தகுதி பெற்று இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விமன் லாயர் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னமுமே பார்த்தோம்னா ஒரு லாயரா இருந்து அவங்க ஜட்ஜா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்தியாவோட ஹையர் ஜுடிஷியரியில என்ன நிலை இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஹைகோர்ட்ல மொத்தம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் பார்த்தோம்னா 764 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. அதுல நம்பர் ஆஃப் விமன் ஜட்ஜஸ் பார்த்தோம்னா 109 விமன் ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. ஏறக்குறைய பார்த்தோம்னா இது 14.27% தான் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் உயர் நீதிமன்றங்கள்ல. இந்தியாவிலே பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் ஹைகோர்ட்னு நம்ம அலகாபாத் ஹைகோர்ட்டை சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 79 ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. ஆனா அங்க எத்தனை பெண் நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னா 3 பெண் நீதிபதிகள் தான் இருக்காங்க. அப்ப இதுலயே நமக்கு புரியுது ஹையர் ஜுடிஷியரியில எவ்வளவு இன்இக்வாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் உதாரணத்துக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டை எடுத்துக்கிட்டாலே பார்த்தோம்னா நமக்கு 1+33 அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்கு. ஆனா நம்பர் ஆஃப் விமன் ஜட்ஜஸ்னு பார்த்தோம்னா 2 பேர் தான். அதுலயும் ஒருத்தவங்க 2025 ஜூன் மாசத்துல ரிட்டையர் ஆயிருவாங்க. சரியா? அப்ப நமக்கு பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட்லயே பார்த்தோம்னா 2021 இருந்து 2025 வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 28 நீதிபதிகளை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் கூட பெண் நீதிபதிகளா இல்ல. அப்ப ஹையர் ஜுடிஷியரியில பார்த்தோம்னா பெண் நீதிபதிகள் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவா இருக்கு. இதுக்கு ஏன் குறைவா இருக்குன்றத காரணங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய விமன் ஜட்ஜ் லாயர்ஸ் வந்து ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ பிராக்டிஸ் பண்றதுக்கு விருப்பப்படல, ஜட்ஜஸா பிராக்டிஸ் பண்றதுக்கு விருப்பப்படல அப்படிங்கறத சொல்றாங்க. மெரிட் பேஸ்ட் எலிஜிபிள் விமன் கேண்டிடேட்ஸ் வந்து இல்லாம இருக்கிறது ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா விமன் வித் சீனியாரிட்டி, ஓகேங்களா, சீனியாரிட்டி இருக்கக்கூடிய பெண்களை தான் பொதுவாகவே கொலிஜியம் சிஸ்டம் பார்த்தோம்னா சீனியாரிட்டி அடிப்படையில் ரன் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ சீனியர் ஜட்ஜஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. இந்த மாதிரியான காரணங்களை சொன்னாலுமே டீப் லையிங் ரீசன்ஸா என்ன இருக்கு, டீப் ரூட்டட் ரீசன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ஆழமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது அந்த அந்த ப்ரொஃபஷன்லயே இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. லீகல் ப்ரொஃபஷனை எடுத்து பார்த்தாலே ஆண்களை விட பெண்கள் குறைவானவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு இன்இக்வாலிட்டி அது இன்பில்டாவே இருக்கு அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது அவங்க கொலீஜியம் எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எந்த அடிப்படையில் ஜட்ஜஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க, எப்படி செலக்ட் பண்றாங்க, ஏன் அவங்கள செலக்ட் பண்ணாங்க, என்ன கிரைட்டீரியா யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, என்ன மாதிரியான கேசஸ் ஹேண்டில் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறாங்களா, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நான் டிரான்ஸ்பேரண்டா இருக்கு. இதுவுமே மிகப்பெரிய காரணமா இருக்கு. இவங்க கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க, கொலிஜியம் ஓப்பனா இந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் நாங்க ஜட்ஜஸ் செலக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கிரைட்டீரியாவுக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் அவைலபிள் விமன் ஜட்ஜஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா கூட ஒரு 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 ஆன்சரை நம்மளால சொல்ல முடியும். பட் ஸ்டில் இங்க நான் டிரான்ஸ்பேரண்டா இருக்கனால நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறத சொல்றாங்க. ஈவன் தோ நம்ம கொலீஜியமே இவ்வளவு நான் டிரான்ஸ்பேரண்டா இருக்கக்கூடிய கொலீஜியமே ஏதாவது ஒரு நேமை ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அந்த நேமை வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இன்னொரு காரணமும் இருக்கு. அதே மாதிரி டாமினேஷன் ஆஃப் மேல் ஜட்ஜஸ் இன் கொலீஜியம், ஓகேங்களா, ஆண் நீதிபதிகள் இந்த கொலீஜியம் நடைமுறையில் அதிகமாக இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. அப்ப என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்? விமனை இன்க்ளூட் பண்ணணும், ஜெண்டர் கேப்பை ஹையர் ஜுடிஷியரியில க்ளோஸ் பண்ணணும். அப்ப என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொலீஜியம் அந்த நடைமுறைகளை வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்டா மாத்தணும். கிளியர் கிரைட்டீரியாஸ், எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், என்ன பேசிஸ்ல அப்பாயிண்ட் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் டைவர்சிட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. ரிலீஜியஸ் டைவர்சிட்டி இன் ஜட்ஜஸ், ஓகேங்களா, அந்த நீதிபதிகள் மத்தியில கேஸ்ட் டைவர்சிட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கு, ரிலீஜியஸ் டைவர்சிட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கு. ஆனா ஜெண்டர் டைவர்சிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு. அப்ப ஜெண்டர் டைவர்சிட்டியை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு 1/3 ரெப்ரசன்டேஷன் ஃபார் விமனுக்கு கொடுக்கலாம். 50% ரெப்ரசன்டேஷன் இல்லைனாலும் அட்லீஸ்ட் 1/3 ரெப்ரசன்டேஷன் ஆவது கொடுக்கலாம் அப்படிங்கிறத இங்க ஒரு சஜஷனா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நமக்கு இந்த மாதிரி ஹையர் ஜுடிஷியரியில இருக்கக்கூடிய ஃபிளாஸ் கேட்கறாங்க, இல்ல ஸ்டேட் ஜுடிஷியரியில இருக்கக்கூடிய ஃபிளாஸ் கேட்கறாங்க, இல்ல ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார்
லோ நம்பர் ஆஃப் விமன் ஜட்ஜஸ் இன் ஜுடிஷியரி, இந்த மாதிரிலாம் ஏதாவது கேள்வி கேட்குறாங்க. பெண்களுடைய பிரதிநிதித்துவம் நீதித்துறையில் கம்மியாக இருக்கிறதுக்கான காரணங்கள் எழுதுங்க, அதுக்கான சஜஷன்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கிளில் படித்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைகோர்ட்ஸில் ஆடாக் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நடைமுறையை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஜனவரி 30 பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18 லட்சம் கிரிமினல் வழக்குகள் வந்து பெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த பெண்டிங் கேசஸ்லாம் சீக்கிரமாக முடிச்சு வைக்கிறதுக்காக உயர்நீதிமன்றங்கள் அவங்களுக்கு வேணும்னா டெம்பரவரியா ஜட்ஜஸை, அந்த ஆடாக் ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆடாக் ஜட்ஜஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ஹைகோர்ட்டோட ஸ்ட்ரென்த்தில் 10%. உதாரணத்துக்கு அலகாபாத் ஹைகோர்ட் எடுத்துக்கிறோம், 79 ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ இதில் 10% அப்படின்னா 7.9 அரௌண்ட் 8 ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த ஹைகோர்ட்டோட ஸ்ட்ரென்த்துக்கு 10%க்கு எக்ஸிட் ஆகாமல் ஆடாக் ஜட்ஜஸ் வேணும்னா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்புல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி பார்க்குறப்ப ஆடாக் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 224A. ஓகேங்களா? ப்ராசஸ் எல்லாமே சிமிலர் தான். ஒரு நார்மல் ஜட்ஜ்னா பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். இதே ஆடாக் ஜட்ஜஸ் அப்படின்னா அவர் ஒப்புதல் மட்டும் கொடுப்பாரு. சரிங்களா? ரெண்டு வித்தியாசம் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? பிரசிடென்ட் வந்து வாரண்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை சைன் பண்ண மாட்டாரு, அதுக்கு பதிலாக ஒப்புதல் மட்டும் கொடுப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஆடாக் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாலும் எந்த ஒரு ஹைகோர்ட்டும் இது வரைக்கும் எந்த ஒரு நேமையும் பிரிஸ்கிரைப் பண்ணலை, ரெக்கமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ் பிகம்ஸ் இந்தியாஸ் 58th டைகர் ரிசர்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மத்திய பிரதேஷ்னு வராது, மாதவ் நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ், அதுதான் வந்து 58th டைகர் ரிசர்வாக இந்தியாவில் வந்திருக்கு. சரிங்களா? மாதவ் நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ் 58th டைகர் ரிசர்வாக வந்திருக்கு. ஸோ இந்த டைகர் ரிசர்வ்ஸ்லாம் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972க்கு கீழே வருது. மேஜராக பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது 1973 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறத 1973 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் எல்லாமே டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாமே நம்ம டெசிக்னேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு டைகர் ரிசர்வ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டைகர் ரிசர்வ் இவ்வளோ ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவை டெசிக்னேட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? இந்த பரப்பளவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணி நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டிக்கு அனுப்புவாங்க. நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அதை ஸ்டடி பண்ணிட்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு அப்ரூவலுக்கு அனுப்புறாங்க. என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி அதை டிக்ளேர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே இதெல்லாம் நடக்குது. சரிங்களா? ஸோ இந்தியாவில் மொத்தம் 58 டைகர் ரிசர்வ் இருக்கு. இந்தியாவிலே அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசில் 9 டைகர் ரிசர்வ் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 5 டைகர் ரிசர்வ் இருக்குது. சரியா? ஸோ இந்த ஆர்டிக்கிளில் இந்த டேட்டாஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.